காவல்துறை ச்சீ, சிபிஐ இது வேற. ஆன்லைனில் இருக்காளான்னு பார்ப்போம். இருக்கா? வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். மகா எடு மகா. ஐயோ ப்ளீஸ் மகா எடு மகா. ஃபோன் எடு மகா. ஹே சாரிப்பா மீட்டிங் அதான் ஃபோன் எடுக்க முடியல. சரி சொல்லு, ஏன் இத்தனை வாட்ஸ்அப் கால்? ஆமா, நீ ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? உடம்பு சரியில்லையா? 10,000 கேட்டிருந்தேன், அனுப்பியிருந்தேன், அதுக்கும் ரிப்ளை இல்ல. என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதாடி? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையாடி? மகா எனக்கு ஒரு ஹெல்ப்டி. சொல்லு. உன்னால தாண்டி பண்ண முடியும். உன்னை விட்டா எனக்கு வேற யாரடி இருக்கா? என்ன சொல்லுடி? மீட்டிங் வேற இருக்கு, சீக்கிரம் சொல்லு. மகா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும் மகா, அர்ஜென்ட்டா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடு மகா. என்னது 50,000மா? என்கிட்ட எதிரி அவ்வளோ பணம்? மகா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும் மகா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடு மகா. என்ன ப்ளீஸ் விளையாடுறியா? மகா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மகா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும் மகா. தயவு செஞ்சு எனக்கு ரெடி பண்ணி கொடு மகா. நீ கேட்ட 10,000 கூட நான் என் செயினை அடகு வச்சு கொடுத்தேன்டி, என் வீட்டுக்கு கூட தெரியாம. மகா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும் மகா. தயவு செஞ்சு ரெடி பண்ணி கொடு மகா. உடனே எப்படி அவ்வளோ பண்ண முடியும்? நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன், பாய். ஐயோ மகா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும் மகா. ப்ளீஸ் மகா ரெடி பண்ணி கொடு மகா. மகா காசு ரெடி பண்ணிட்டியா? சாரிடி, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கலடி. ஏய் ப்ளீஸ் டி, எப்படியாவது ரெடி பண்ணுடி. ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன், யார்கிட்டயுமே இல்லைன்னு சொல்றாங்க. சரி உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? ஏய் உடனே வேணும்னா உங்க அப்பாண்ட கேட்டு பாரு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. மகா ப்ளீஸ் மகா. சரி மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் உனக்கு கால் பண்றேன், பாய். ஏய் இருடி இருடி. என்ன மேடம், நான் ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்காமையா இருக்கீங்க? இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கீங்க. விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. சார் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் சார் காசு கேட்டுட்டு இருந்தேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன் சார். சாரி மேடம், உங்களுக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் பணம் வரலனா உங்கள் வீட்டுக்கே அதிகாரிகள் வருவாங்க. சார் 10 நிமிஷம் எப்படி சார் பத்தும்? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அவ்வளோ டைம்லாம் எங்களால் தர முடியாது. லாஸ்ட்டாக 15 நிமிஷம், அதுக்குள்ளே 50,000 ரூபா பே பண்ணிடுங்க. சார் 15 நிமிஷம்லாம் பத்தாது சார். சாரி மேடம், இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது. இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கீங்க. விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் பணம் வரலனா உங்கள் வீட்டுக்கே அதிகாரிகள் வருவாங்க. லாஸ்டா 15 நிமிஷம், அதுக்குள்ள 50,000 ரூபாய் பே பண்ணிடுங்க. உடனே வேணும்னா உங்க அப்பாண்ட கேட்டு பாரு. உடனடி கடன்கள், வீட்டில் இருந்து பணம் சம்பாதிப்பது, சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் விரைவான பணத்திட்டங்கள் போன்ற கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் சைபர் கிரிமினல்களால் விரிக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். வலையாகாதீர்கள். இது போன்ற சம்பவங்களை உடனடியாக தேசிய சைபர் ஹெல்ப்லைன் 1930 தெரிவிக்கவும். முதல்வர் கருதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. சென்னை போரூர் மதனதபுரம் குமரன் தெருவில் வசிக்கும் முத்து என்பவரின் மகள் பிரியா, வயது 24, தனியார் ஊழியர். இணைய மோசடி தொடர்பான துயர வழக்கில் சென்னையை சார்ந்த தனியார் பெண் டிஜிட்டல் மோசடியில் சிக்கி மோசடி செய்பவர்களிடம் 10,000 இழந்துள்ளார். சென்னையை சேர்ந்த பிரியா என்ற பெண்ணுக்கு ஈரானுக்கு அனுப்பியதாக கூறப்படும் பார்சல் அதன் இலக்கை அடையவில்லை என்றும், அடையாளம் தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தபோது அவருக்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று மறுத்த போதிலும் அழைப்பாளர் அவர் பணமோசடி வழக்கில் தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டினார் மற்றும் வீடியோ அழைப்பின் போது கைது செய்வதாக மிரட்டினார்.
பிரியா மன அழுத்தம் மற்றும் சட்ட விளைவுகளுக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண் தனது தொலைபேசியில் பகிரப்பட்ட இணைப்புகள் மூலம் 10,000 ரூபாய் மோசடி கும்பலால் மாற்றும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். மோசடி கும்பல் பணத்தை பெற்றவுடன் மேலும் 50,000 ரூபாயை அவர்கள் அனுப்பிய எண்ணுக்கு அனுப்பும்படி அழுத்தம் தெரிவித்தனர். பிரியா அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தன் தோழியிடம் பண உதவி கேட்டிருக்கிறார். ஆனால் கிடைக்கவில்லை என்றபோது மேலும் டிஜிட்டல் மோசடி கும்பலை சார்ந்தவர்கள் பிரியாவின் வீட்டுக்கு அதிகாரிகளை அனுப்புவதாகவும் 50,000 ரூபாயை குறிப்பிட்ட நேரத்தில் அனுப்பவில்லை என்றால் அவர் கைது செய்யப்பட போவதாகவும் கூறியுள்ளனர். இதனால் பிரியா தன் தந்தையிடம் இதை பற்றி கூறி பணம் கேட்க தொலைபேசியில் அழைத்துள்ளார். அப்போது அழைப்பின் போது வந்த அரசின் மோசடி கும்பல் குறித்த அந்த விளம்பரத்தில் கூறியுள்ள 1930 என்ற எண்ணுக்கு அழைக்கும்படி சொன்னதை செய்தார். இதனால் டிஜிட்டல் மோசடி செய்தவர்கள் அழைப்பை முடித்துக் கொண்டனர். தான் 10,000 ரூபாய் ஏமாற்றப்பட்டதை தன் தந்தையிடம் கூறியுள்ளார். பின்னர் டிஜிட்டல் மோசடி செய்பவர்களின் தொலைபேசி எண் மூலம் இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர் போலீசார். பாரதிய நியாய சஞ்சிதா மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் விசாரணைகள் தொடர்கின்றன. ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துணிச்சலுடன் 1930 என்ற எண்ணுக்கு அழைத்து டிஜிட்டல் மோசடி செய்யும் குற்றவாளிகளை பற்றி கூறியதற்காக பிரியாவை காவல்துறையினர் பாராட்டினர். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் மற்றும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் சந்தேகத்திற்கிடமான கோரிக்கைகளை சரிபார்க்குமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். ஹலோ அப்பா. கண்ணா, பேப்பர் பார்த்தேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, எல்லாரும் உன்னை ரொம்ப பாராட்டுறாங்க, பெருமையா பேசுறாங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களை பார்த்து ஏமாறாம தைரியமா வந்து அப்பா கிட்ட சொன்ன பத்தியா, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. தேங்க்ஸ்ப்பா. குற்றங்கள் களைய விழிப்புணர்வோடு செயல்படுவோம்.